சற்று முன் நிர்மலா சீதாராமன் திடீர் ராஜினாமா, டெல்லி மேலிடம் கொடூர உத்தரவு, அதிர்ச்சியில் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்யணும், மீறினால் 11 வெடிகுண்டுகள் வெடிக்கும். RBIக்கு வந்த மிரட்டல். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்த தாஸ் ஆகியோர் உடனடியாக தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் 11 இடங்களில் வெடிகுண்டுகள் வெடித்து சிதறும் என மும்பை ரிசர்வ் வங்கி, HDFC, ICICI வங்கிகளுக்கு இன்று இமெயிலில் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பையில் செயல்பட்டு வரும் ரிசர்வ் வங்கி, HDFC மற்றும் ICICI வங்கிகளுக்கு இன்று காலையில் 10:50 மணிக்கு இமெயில் ஒன்று வந்தது. இமெயிலில் திறந்து பார்த்த ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அதாவது வங்கிகள் உள்பட மும்பையில் 11 இடங்களை குறிப்பிட்டு வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும், மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், RBI கவர்னர் சக்தி காந்த தாஸ் ஆகியோர் ராஜினாமா செய்யாவிட்டால் வெடித்து சிதறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அந்த இமெயிலில், மும்பையில் ரிசர்வ் வங்கி மற்றும் தனியார் வங்கிகளின் 11 இடங்களில் வெடிகுண்டுகளை வைத்துள்ளோம். இந்த வங்கிகள் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளன. இந்த மோசடியில் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்த தாஸ், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வங்கியின் உயர் அதிகாரிகள், மேலும் சில அமைச்சர்களுக்கு தொடர்புள்ளது. இதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. ஆனால் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், RBI கவர்னர் சக்தி காந்த தாஸ் ஆகியோர் தங்களின் பதவிகளை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். அதோடு மோசடி தொடர்பான முழு விவரங்களுடன் பத்திரிகை செய்தியும் வெளியிட வேண்டும். இவர்கள் உள்பட மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். எங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் மதியம் 1:30 மணிக்கு 11 இடங்களிலும் வெடிகுண்டுகள் வெடித்து சிதறும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. மேலும் மும்பை போர்ட்டில் உள்ள ரிசர்வ் வங்கியின் சென்ட்ரல் அலுவலக கட்டடம், சர்ச்கேட் பகுதியில் உள்ள HDFC ஹவுஸ், மும்பை PKCயில் உள்ள ICICI வங்கி டவர்ஸ் உள்பட வெடிகுண்டு இருப்பதாக 11 இடங்கள் குறிப்பிட்டிருந்தது. இதையடுத்து உடனடியாக போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் வங்கிகள் உள்பட வெடிகுண்டு இருப்பதாக கூறப்படும் அனைத்து இடங்களிலும் அதிரடி சோதனை செய்தனர். அப்போது வெடிகுண்டு எதுவும் இல்லாததாகவும், இந்த மிரட்டல் இமெயில் என்பது வெறும் புரளி என்பதும் தெரிய வந்தது. இருப்பினும் முன்னெச்சரிக்கையாக அந்த இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மும்பையில் இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய நிர்மலா சீதாராமன் முடிவெடுத்து இருப்பதாகவும், இதற்கு டெல்லி மேலிடமே உத்தரவு பிறப்பித்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்து பாஜகவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.